மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டாக பொருத்தமான பேர், திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாலையில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது, ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள், அவரும் பேசிட்டு இருக்காரு, அமாவாசை பற்றி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாதம் மாதம் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாதம் கழிய திமுகவுடைய ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும். அப்படி காலத்துடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றார் என்று அவை குறிப்பில் இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். ஏண்டைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்னைக்கு கட்சியில் உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இவர்களாம் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி இந்த வேடந்தாங்க பறவைகள் போல அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. அதோட இந்த தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 2 லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து மூழ்கி நென்மணியெல்லாம் முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதே போல் டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்களெல்லாம் அறுவடைக்கு தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில் மழை நீர் மூழ்கி வீணாகியிருக்கின்றது. உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகளெல்லாம் கணக்கிட்டு அவளுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாயாவது வழங்க வேண்டும். ஏனென்றால் நாற்று நடவு செய்திலிருந்து இன்னைக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய வாழ்வாதாரமே பாதிச்சிடும். இந்த நெல் அறுவடை செஞ்சு இந்த நெல்லை விற்பனை செஞ்சு இதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் அவர் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலையிலே விவசாயிகள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த அரசு உணர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதே போல் பனி அதிகமாக இருக்குது, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஈரத்தில் விவசாயிகள்லாம் நெல் அறுவடை செஞ்சு நெல்மணிகள்லாம் மூட்டை பிடிச்சி அரசாங்கத்தில் இருக்க நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு செல்கிறாங்க. அங்கே கொண்டு போனால் 17% ஈரமுள்ள நெல்லை தான் கொள்முதல் செய்வதாக சொல்கிறாங்க. அதை மாற்றி 17லிருந்து 22% ஈர உள்ள நெல்லை விவசாயிடம் வந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.